ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை பறித்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு இந்த கீரையை பறிச்சிக்கலாம். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை நல்ல சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ இதை கட் பண்ணி போய் ஒரு சமையல் ஏதாவது ஒன்று பண்ணலாம். நிறைய வளர்ந்துருச்சு. சூப்பராக பிடிக்கும். இன்றைக்கி சமையலுக்கு இந்த கீரை போதும், அதனால் இதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய கீரை இருக்குது. நிறைய தொட்டியில் நான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான் வளர்க்குறேன். வாங்க இதை க்ளீன் பண்ணி என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த கீரை என்ன ஸ்பெஷல்னால், எங்கள் வீட்டு பால்கனியில் நானே தொட்டியில் வளர்த்த கீரை. சூப்பராக இருக்குல்ல? நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு நாளாவது எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். எப்போதும் வைக்கிற சாம்பார் தான். புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சது. அதாவது 4 ஸ்பூன் துவரம்பருப்புனா 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி. எப்போதும் போல் சாம்பார் தூள், தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் தேவை. வாங்க இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கீரையை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி கீரையை நான் ரஃப்பாக சாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமும் கட் பண்ணிப்போம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு மீடியமாக கட் பண்ணிட்டேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போது சாம்பார் வைக்க போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சும்மா ஒரு 4 வெந்தயம், கடுகு வெடித்ததும் நம்ம வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயம், கட் பண்ண ஒரு மிளகா, பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி, இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கிறேன். தக்காளி மசிகிற மாதிரி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, நல்லா கலக்கிக்கிட்டு நம்மளுடைய சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கீரையை இப்போ உள்ளே போட்டுப்போம்.
இந்த மசாலா எல்லாத்துலேயும் கீரையில் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுப்போம். ஒரு நிமிஷம் கீரையை வதக்கிக்கலாம். வேக வச்ச துவரம்பருப்பு, பாசிப்பருப்பை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி. இந்த கீரை இந்த பருப்பு இதிலே வேகணும். இப்போ இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி, பருப்பு எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ நான் இந்த சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறேன். இந்த கீரை சாம்பாருக்கு நிறைய புளி வேண்டாம். 1/2 கரண்டி அளவுக்கு புளி ஊற்றிக்கிறேன். உப்பு, காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்மளுடைய சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது கீரைகளை சேர்த்துக்கோங்க. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.